வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். எமது ஆட்சியை எந்த வகையிலும் எதிரணிகளால் கவிழ்க்க முடியாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதியாக தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு மக்கள் ஆதரவு தொடர்ச்சியாக வலுப்பெற்று வருகின்றது என்றும் அதனால் அரசியல் ரீதியான எந்த சவாலையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்று ஊடகங்களிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக மாற்றங்களை பொறுப்புடன் முன்னெடுத்து வருகின்றது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த கால ஆட்சிகளால் உருவாக்கப்பட்ட நெருக்கடிகளிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கான தற்போதைய அரசு திடமான முடிவுகளை எடுத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். எதிரணிகள் இந்த அரசை நிலையற்றதாக காட்ட முயற்சிக்கின்றன என்று குற்றம் சாட்டியுள்ளார். அவை அனைத்தும் அரசியல் லாபத்துக்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் உண்மையை புரிந்து கொண்டதால் இவ்வாறான முயற்சிகள் எதுவும் வெற்றியடையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்வரும் தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி வாகை சூடும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அரசியல் செயற்பாடுகளை நேரடியாக அனுபவித்து வருவதால் மீண்டும் வலுவான ஆதரவை வழங்குவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஊழல் அரசியலை முற்றாக ஒழிப்பதே தேசிய மக்கள் சக்தியின் பிரதான இலக்கு என்றும் இதற்காக எந்த அரசியல் அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களை அச்சுறுத்தி மிரட்டி மகா சங்கத்தினரை அவமதித்து அரசு அதிகாரிகளை சட்டமா அதிபர் திணைக்களத்தை மாற்றும் நிதித்துறையை பயமுறுத்தி ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் என்று தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் கே.டி. லால்காந்த நினைத்தால் அது வெறும் கனவு மட்டுமே என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் அமைச்சருக்கு தேவையற்றதாக தோன்றினாலும் நாட்டுக்கு இது முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவித்த நாமல், அரசு எங்களிடமிருந்து மட்டுமல்ல மக்களிடமிருந்து வரும் அறிகுறிகளை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களது அரசியல் மிரட்டலாலும் பயமுறுத்தலாலும் நிறுத்த முடியாது. கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் வழங்கிய செய்தியை அரசு சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இதை அலட்சியம் செய்தால் எதிர்கால தேர்தலில் மக்கள் இன்னும் கடுமையான பதிலை வழங்குவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு கட்சியாக தங்கள் திட்டம் வழக்கம் போல் மிகவும் வெற்றிகரமாக முன்னேறி வருவதாகவும் ஏராளமானோர் கட்சியில் இணைந்து வருவதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த காலத்தில் சில அரசியல் பிரச்சினைகள் காரணமாக விலகியிருந்த பலர் இப்போது எங்கள் திட்டத்துக்கு முன்னேறி வருகின்றதாக அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் பொய்யுரைப்பதை முதலில் தடை செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 27(2) பிரிவின் கீழ் நேற்றைய தினம் கேள்வி கேட்டபோது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜிகதீச அக்கறை பெற்று வைத்தியசாலையில் இருக்கும் வைத்தியரை இடமாற்றம் செய்ய மாட்டேன் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அன்றைய தினமே குறித்த வைத்தியசாலையின் வைத்தியரை இடமாற்றம் செய்தார்கள். ஆகவே இது தொடர்பில் நான் நீதியை கோருகின்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் பிரச்சினைகள் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச விசாரணை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அக்கரைப்பற்று ஆதார் வைத்தியசாலையில் அத்தியட்சருக்கு எதிராக பொதுமக்களின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுடன் வைத்தியர்களின் வேலைநிறுத்தமும் இடம்பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த சந்தேக நபருக்கு எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. அதன்படி நீதவான் நீதிமன்ற நடவடிக்கைகளை முடித்து நீதவான் உயர்நீதிமன்ற அழைப்பாணை அனுப்பும் போது சந்தேக நபரான சாமர சம்பத் தசநாயக்கவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு தனது ராணுவ குழுவை வைத்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தன் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன் நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர முன்வைத்த பிரேரணைக்கு பதில் வழங்கும் போதே தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்தினை தெரிவித்த அவர், இந்த சம்பவத்தில் நான் நூலிலையில் உயிர் தப்பியிருந்தேன். அதேபோல் 2013ஆம் ஆண்டு எனது காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வந்து வெடிக்கப்பட்டு ராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் எம்பி சந்திரகுமார் உள்ளிட்டோர் இப்போது தவிசாளராக இருந்த வேள மாதலனை கைது செய்து 13 மாதங்கள் சிறையில் அடைத்து வைத்தனர். யார் இதை
பற்றி கதைத்தார்கள். அதே ஆண்டு மே மாத அளவில் கிட்டத்தட்ட 500 பேர் வருகை தந்து எமது அலுவலகத்தை தாக்கினார்கள். அப்போது என் தயாஸ்ரீ, சாமர சம்பத், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோர்கள் கதைக்கவில்லை. ஏனிவர்கள் தற்போது ஸ்ரீதரனை இலக்கு வைத்துள்ளார்கள். ஏதோ ஒரு வகையில் தன்னை அரசியலில் இருந்து அனுப்புவதே இவர்களின் இலக்காக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை புத்தசிலி விவகாரத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கசபு தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரை தற்போது சிறையில் வைத்தியசாலையில் பரவி வரும் வைரஸ் தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிங்கள அமைப்புகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்து கட்டமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் உள்ள கசபு தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரை சந்திப்பதற்காக குறித்த உறுப்பினர் சென்றுள்ள நிலையில் அவர்கள் இவ்வாறு வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. மேலும் கருத்தினை தெரிவித்த உறுப்பினர் கசபு தேரர் மிகவும் சிரமத்துடன் நடப்பதாகவும் பேசும்போது கூட முன்பு போல் சுறுசுறுப்பாக இல்லை. எந்தவொரு சிங்கள பௌத்தரின் இதயத்தையும் நோருக்கும் அளவு தேரர் உள்ளிட்ட குழுவினர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 4 தேரர்கள் மற்றும் சிறையில் உள்ள மற்ற குழுவினர் உடல்நலத்துக்கு அரசாங்கம், சிறை அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சபையின் நியதி சட்டங்களை மீறி உள்ளூராட்சி ஆணையாளரால் அனுப்பப்படுகின்ற சுற்று நிருபங்களை ஒருபோதும் நடைமுறைப்படுத்த முடியாது எனவும் அவ்வாறு நடைமுறைக்கு முரணான வீதத்தில் அனுப்பப்பட்ட சுற்று நிருப கடிதத்தை மீள அனுப்பி எதிர்ப்பினை வெளியிட வேண்டும் என சாவகச்சேரி நகரசபை உதவியாளர் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் இடம்பெற்ற மாதாந்த அமர்வின் போது அவர் மேற்படி விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கும் போது, அண்மையில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரால் தவிசார் மற்றும் செயலாளருக்கு முகவரியிட்டு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அதில் வணிக நிறுவனங்களுக்கான வியாபார உரிமம் வழங்கும் போது கட்டிடங்களுக்கான குடிபுகு சான்றிதழ் அவசியம் எனவும் அதனை சமர்ப்பிக்காத பட்சத்தில் வியாபார உரிமத்தை இடைநிறுத்தி சட்ட நடவடிக்கை உட்படுத்துமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. மேற்படி சுற்று நிருபம் உள்ளூராட்சி அதிகார சபைகள் தொடர்பாக மாகாண சபையால் இயற்றப்பட்ட நியதி சட்டங்களுக்கு முரணாக உள்ளது. மாகாண சபையால் உருவாக்கப்பட்ட துணை விதிகளில் வியாபார அனுமதிக்கும் குடிபுகு சான்றிதழ் அவசியமில்லை. மாகாண சபை முறைமைக்கு நடைமுறைப்படுத்த கோருகின்ற இத்தருணத்தில் இவ்வாறான மாகாண சபை துணை விதிகளுக்கு முரணான செயற்பாடுகளை ஏற்க முடியாது. கட்டடங்களுக்கு அனுமதி பெறப்பட வேண்டும், குடிபுகுதல் சான்றிதழ் பெறப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை 2010ஆம் ஆண்டின் பின்னரே கட்டிடங்களுக்கு அனுமதி பெறும் நடவடிக்கை ஆரம்பித்தன. அதற்கு முன்னர் 50 வருட காலத்துக்கு மேலதிக வியாபார நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்ற வியாபாரிகள் உள்ளனர். எனவே உள்ளூராட்சி சட்டங்களுக்கு முரணான கடிதத்தை ஏற்க முடியாது. உத்தியோகஸ்தர்களை பிழையாக வழிநடத்த முயற்சிக்க வேண்டாம். எனவே உள்ளூராட்சி ஆணையாளரால் அனுப்பப்பட்ட சுற்று நிருபம் மீள பெறப்பட வேண்டும். பழைய முறையில் வியாபாரங்களுக்கு வியாபார உரிமம் வழங்கப்பட வேண்டும். அதனையும் மீறி நடைமுறைப்படுத்த முயன்றால் வடக்கில் உள்ள சகல உள்ளூராட்சி சபைகளும் இணைந்து இது தொடர்பில் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் எச்சரித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் பல முக்கிய பதவிகளை வகித்த அனுஷ் பெல்பிட்ட இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் அத்தியட்சரும் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான அனுஷ பெல்பிட்ட லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊகத்துறை அமைச்சின் செயலாளராகவும் இருந்துள்ளார். 46 மில்லியன் ரூபாய் பணத்தை எவ்வாறு சம்பாதித்தார் என்பதற்கான தகவல்களை வெளியிட தவறியதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி சட்டத்தின் பிரிவு 23(1) கீழ் சோசடியாக சொத்துக்களை சம்பாதித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.